ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க கபடி போட்டியை ஐந்தாம் தமிழர் சங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம். 7ஆம் தேதி இந்த கபடி போட்டி நடத்தப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க கபடி போட்டின்னு ஏன் சொல்றோன்னா, பல நூற்றாண்டுகளா யாரும் செய்யாத, யாராலும் செய்ய முடியாத ஒரு சிறப்பான சம்பவம் இந்த தேவர் தேவேந்திரர் குடி ஒற்றுமைக்கான கபடி போட்டி. இந்த இரண்டு குடிகளும் ஒன்றாக சேர்ந்து கபடி போட்டியில் பங்கேற்றுள்ளனர். பல நூற்றாண்டுகளாக யாரும் செய்யாத செயல், எந்த ஒரு கட்சிகளும் முன்னெடுக்காத ஒரு செயலை ஐந்தாம் தமிழர் சங்கம் முன்னெடுத்து வெற்றி கண்டுள்ளோம். அதனால தான் இந்த கபடி போட்டியை வரலாற்று சிறப்புமிக்க கபடி போட்டின்னு சொல்கிறோம். இரண்டு டீம்லையுமே தேவர் தேவேந்திர குடி மக்கள் இருப்பாங்க. ஒற்றுமையாக கபடி விளையாண்டார்கள். பல நூற்றாண்டுகளாக யாராலும் செய்ய முடியாத இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் ஒரு ப்ரோமோ வீடியோத்தை இப்போ நம்ம பார்ப்போம். தேவர் தேவேந்திரர் குடி இளைஞர்கள் கபடி விளையாண்டதையும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்ததையும் இப்போ நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் தலைவர்களையும் ஐந்தாம் தமிழர் சங்கம் மரியாதை செலுத்தியுள்ளோம். அதையுமே நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ப்ரோமோ வீடியோத்தை அனைவரும் காணுங்கள். பொறி பறக்குது, இந்த பொறி பறக்குது, தேவர் தேவேந்திர ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது. பொறி பறக்குது, இந்த பொறி பறக்குது, தேவர் தேவேந்திர ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது. வேளாண்மை செய்து உடல் கருத்தவரே மல்லரானா, வேளாண்மைக்காக காட்டை கொளுத்தியவரே தேவரானா, விவசாயத்துக்காக பாடுபட்டு ரெண்டு குடிகளுக்குள் ஏனடா சண்டை, நமக்குள் ஏனடா சண்டை. இந்த விளையாட்டின் ஆட்ட நாயகர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். அதை நமது ஐந்தாம் தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர் திரு செல்லத்தரசு ஐயா அவர்கள் வழங்குவார். மேன் ஆஃப் தி மேட்ச் திரு சௌந்தர பாண்டி, தேவேந்திர குல வேளாளர் அவருக்கு மிகவும் அடுத்தது திரு சக்தி முருகன் தேவர். ஆட்ட நாயகனுக்கான பரிசு, சிறப்பான வாழ்த்துக்கள். என் பேர் பாண்டி. நான் தேவேந்திர இங்கே சேர்ந்தவன். இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு கபடி போட்டி நடந்தது இல்லை. இப்போ முறையாக நடந்திருக்கு. உண்மையிலே சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்குது. என் பேர் சக்தி முருகன். நான் மெயின்மே டீம்லேருந்து பேசுகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி மேட்ச் நடந்ததில்லை. இது ஒரு பெருமையாக இருக்கு. ஆனால் ஒரு தேவேந்திர